மாற்கு எழுதிய சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும். அவர் 12 அழைத்து அசுத்த ஆவிகளை துரத்த அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து வழிக்கு பையையாகியும் அப்பத்தையாகியும் கச்சையில் காசையாகியும் எடுத்துக்கொண்டு போகாமல் ஒரு தடியை மாத்திரம் எடுத்துக்கொண்டு போகவும் பாதரட்சைகளை போட்டுக்கொண்டு போகவும் 2 அங்கிகளை தனியாதிருக்கவும் கட்டளையிட்டார். பின்பு அவர்களை நோக்கி, நீங்கள் எங்கேயாகிலும் ஒரு வீட்டில் பிரவேசித்தால் அவ்விடத்தை விட்டு புறப்படுகிற வரைக்கும் அங்கே தானே தங்கியிருங்கள். எவர்களாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வசனங்களை கேளாமலும் இருந்தால் நீங்கள் அவ்விடம் விட்டு புறப்படும் போது அவர்களுக்கு சாட்சியாக உங்கள் கால்களின் கீழே படிந்த தூசியை உதறி போடுங்கள். நியாய தீர்ப்பு நாளிலே அந்த பட்டணத்திற்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் கொமோரா பட்டணத்திற்கு நேரிடுவது இலகுவாய் இருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லி அவர்களை 2 பேராக அனுப்பினார். அவர்கள் புறப்பட்டு போய் மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கித்து அநேகம் பிசாசுகளை துரத்தி அநேகம் நோயாளிகளை எண்ணெய் பூசி சொஸ்தமாக்கினார்கள். இயேசு தம்முடைய சீடர்களை 12 ஊழியத்திற்கு அனுப்புகின்றார். இதுவரை காலமும் இயேசு தாமே தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்தார், அற்புதங்களை செய்தார், மனிதர்களுடைய தேவைகளை சந்தித்தார். ஒவ்வொரு கிராமம் தோறும் அவர் சென்று தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்தார். வியாதிஸ்தர்களை சுகப்படுத்தினார், பிசாசினால் பிடிக்கப்பட்டிருந்தவர்களை சுகப்படுத்தினார். இப்போது என்ன செய்கிறார் என்றால், தான் சிறப்பான விதத்தில் அழைத்த தெரிவு செய்த 12 பேரையும் தான் செய்த பணியை செய்வதற்காக அனுப்புகின்றார். அவர்களை ஊழியத்திற்கு அனுப்புகின்றார். மாற்கு 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நாம் ஏற்கனவே பார்த்த விதமாக எதற்காக இவர்களை அழைத்தார் என்று அது சொல்லப்பட்டிருக்கின்றது. அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு மாற்கு 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரம் உடையவர்களாய் இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். 2 காரியங்களுக்காக இயேசு இந்த 12 பேரையும் அழைத்திருக்கிறார், தெரிவு செய்திருந்தார். முதலாவது காரியம், அவர்கள் தம்மோடு கூட இருக்க வேண்டும். அவர்கள் இயேசுவோடு கூட இருந்தார்கள். இயேசுவினுடைய பிரசங்கங்களை கேட்டார்கள். இயேசு செய்தவைகளை தங்களுடைய கண்களினால் கண்டார்கள். இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை அவரோடு கூட இருந்ததன் நிமித்தமாக அறிந்து கொண்டார்கள். ஆனாலும் எப்போதும் இயேசுவோடு இருக்கின்ற நிலையில் இருப்பதற்காக அவர்கள் அழைக்கப்படவில்லை. அவர்கள் இயேசுவினால் அனுப்பப்படுவதற்காகவும் அழைக்கப்பட்டார்கள். இயேசு தம்மிடத்தில் வருகிறவர்களை என்ன செய்கின்றார்? அனுப்புகிறவராக இருக்கின்றார். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று எல்லா மக்களையும் இயேசு அழைக்கின்றார். 6 லட்சம் நிலையில் துயரத்தோடு இருக்கின்ற மக்கள் இயேசுவினிடத்தில் வருகின்றார்கள். பிரச்சனையோடு நெருக்கடியோடு இருக்கின்ற மக்கள் இயேசுவினுடைய அழைப்புக்கு சரியான விதத்தில் செவி கொடுக்கும் போது, இயேசுவினிடத்தில் வரும்போது இயேசுவினால் ஆறுதலையும் சமாதானத்தையும் பெற்றுக் கொள்கின்றார்கள். இதனால் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கின்ற அத்தனை பேரையும் தன்னிடத்தில் வரும்படி இயேசு அழைத்தார். இப்போது அழைக்கப்பட்ட மக்களை இயேசு என்ன செய்கின்றார்? அனுப்புகின்றார். மத்தேயு சுவிசேஷத்தின் கடைசி வசனங்களை வாசித்தீர்கள் என்று பார்த்தீர்கள் என்றால் 28ஆம் அதிகாரத்தில், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளின் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுத்து அவர்களை சீஷராக்குங்கள் என்று கட்டளை கொடுக்கின்றார். எனவே அழைக்கின்றவர்களை இயேசு என்ன செய்கின்றார்? அனுப்புகின்றார். நாமும் கூட பல்வேறு விதமான சூழ்நிலைகளில் இருந்து இயேசுவினால் அழைக்கப்பட்டவர்கள். பல்வேறு விதமான நெருக்கடியான சூழ்நிலைகளில் இருந்து நாம் இயேசுவிடத்திற்கு வந்திருக்கின்றோம். இயேசு நம்மை ஆறுதல்படுத்துகிறவராக, பலப்படுத்துகிறவராக, நம்முடைய தேவைகளை சந்திக்கின்றவராக, நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கின்றார். நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கின்றார். இயேசுவிடத்தில் நாம் எவ்வளவு ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கின்றோம். இயேசு அதற்கு பதிலாக நம்மிடத்தில் எண்ணத்தை எதிர்பார்க்கின்றார். நாம் புறப்பட்டு போய் அவரை குறித்து மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்பதாக இருக்கின்றது. சிலர்கள் எப்போதும் இயேசுவோடு கூட இருந்து விட்டால் நல்லது என்று நினைக்கின்ற மக்களாக இருந்தார்கள். மறுரூப மலையில் பாருங்கள், இயேசு பேதுரு, யோவான், யாக்கோபு என்ற 3 பேரையும் கூட்டிக் கொண்டு மறுரூப மலைக்கு போய், அதாவது நம்முடைய மகிமையை காண்பித்த போது, மோசேயும் எலியாவும் இயேசுவோடு பேசிக் கொண்டிருந்த போது பேதுரு சொல்கிறார், ஆண்டவரை, உமக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம் போட்டு இங்கேயே குடியிருந்து விடுவோம் என்று பேதுரு சொன்னார். சில நேரங்களில் நாமும் அப்படித்தான் இருக்க விரும்புகின்றோம். இயேசுவிடத்தில் வந்ததற்கு பிறகு இயேசுவோடு நாம் ஒன்றித்து வாழ்கிறோம், அது நல்ல காரியம் தான். ஆனால் அது மட்டும் போதாது. நாம் இயேசுவுக்காக
புறப்பட்டு செல்கிறவர்களாக இருக்க வேண்டும். அழைத்த மக்களை இயேசு அனுப்புகிறவர்களாக இருக்கின்றார். இலங்கையில் இருக்கும்போது மிக மிக துயரகரமான காரியம் என்னவென்று சொன்னால், சிலர் இயேசுவிடத்திற்கு வருவார்கள், வேறு மதங்களிலிருந்தும் வருவார்கள், பாரம்பரிய கிறிஸ்தவ சபைகளிலிருந்தும் வருவார்கள். வந்ததற்கு பிறகு தாங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டோம் என்கின்ற நிலையில் இயேசுவோடு அவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் அதற்கு பிறகு அவர்கள் புறப்பட்டு போய் தங்களுடைய இனத்தவர்களையும் தங்களுடைய நண்பர்களையும் உறவினர்களையும் இயேசுவிடத்தில் அழைத்துக் கொண்டு வருகின்ற விதமாக அவர்களோடு எந்த விதமான உறவுகளும் வைத்துக் கொள்வதில்லை. எல்லா உறவுகளையும் முடித்துவிட்டு கிறிஸ்தவர்களோடு மட்டும் ஐக்கியத்தை வைத்திருக்கிறவர்களாக இருக்கின்றார்கள். கிறிஸ்தவர்களோடு நமக்கு ஐக்கியம் அவசியம். சபையில் நாம் கிறிஸ்தவர்களோடு ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்கின்றோம். அது மட்டும் போதாது. அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கின்றார்கள், கிறிஸ்தவர் அல்லாதவர்களோடு எந்த விதமான ஐக்கியமும் இல்லை, எந்த விதமான தொடர்பும் இல்லை, உறவும் இல்லை. இப்படிப்பட்ட நிலையில் இருக்கும்போது இயேசுவினால் மாற்றப்பட்ட நம்முடைய வாழ்க்கையை எப்படி அவர்கள் பார்க்க போகின்றார்கள்? இயேசு நம்மை அழைக்கின்றார், நம்மோடு இருப்பதற்காக அழைக்கின்றார். அது கிறிஸ்தவத்தின் ஒரு பகுதி மட்டும்தான். நாம் இயேசுவுக்காக புறப்பட்டு செல்கிறவர்களாக இருக்க வேண்டும். மற்றவர்களை, நம்முடைய நண்பர்களை, உறவினர்களை இயேசுவிடம் அழைத்துக் கொண்டு வருகிறவர்களாக இருக்க வேண்டும். இயேசு அப்போஸ்தலர்களை அனுப்புகின்றார், நம்மையும் அதே விதமாக அனுப்புகின்றார். ஆனால் இயேசு அப்போஸ்தலர்களை அனுப்பும் போது அவர்களுக்கு கொடுக்கின்ற அறிவுறுத்தல் சில நேரங்களில் நமக்கு வித்தியாசமாக விசித்திரமாக தென்படலாம். 8ஆம் வசனத்தில் சொல்றார், வழிக்கு பையையாகிலும் அப்பத்தையாகிலும் கச்சையில் காசையாகிலும் எடுத்துக்கொண்டு போகாமல் ஒரு தடியை மாத்திரம் எடுத்துக்கொண்டு போகவும் பாதரட்சிகளை போட்டுக்கொண்டு போகவும் 2 அங்கிகளை தனியாக இருக்கவும் கட்டளையிட்டார். அநேக கிறிஸ்தவர்கள் இயேசுவினுடைய இந்த கூற்றுக்களை பிழையாக விளங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இலங்கையை பொறுத்தவரைக்கும் நான் அறிந்த பல இடங்களில் ஊழியத்திற்காக ஊழியர்களை அனுப்பும் போது ஒன்றும் கொடுத்து அனுப்புவதில்லை. அந்த காலத்தில் அவர்கள் நடந்து போனார்கள். ஆனால் இன்றைக்கு வாகனத்தில் போக வேண்டும், வாகனத்தில் போவதற்கு காசு தேவை. ஆனால் இங்கு இயேசு என்ன சொல்கிறார்? காசை கொண்டு போக வேண்டாம் என்று சொல்கிறார். இதனால் ஊழியர்களுக்கு காசு கொடுத்து அனுப்புவதில்லை, விசுவாசத்தை வாழுங்கள் என்று அவர்களை அனுப்பிவிடுகிறார்கள். இதன் நிமித்தமாக ஊழியம் பல்வேறு விதமாக பாதிக்கப்படுவது மாத்திரமல்ல, பல்வேறு விதமான எதிரடையான விமர்சனங்களுக்கும் உட்பட்டு வருகிறது. இயேசுவே இந்த விதமான ஒரு கட்டளையை கொடுத்தார். பையை கொண்டு போக வேண்டாம் என்று சொன்னார், அப்பத்தை எடுத்துக்கொண்டு போக வேண்டாம் என்று சொன்னார். அடுத்த நேர சாப்பாடு பர்ஸ்ல ஒரு காசு கொண்டு போக வேண்டாம், ஒரு தடியை மட்டும் எடுத்துக்கொண்டு போகும்படி சொன்னார். இயேசுவினுடைய கூற்றுக்களை அவர் எந்த சந்தர்ப்பத்தில் சொன்னார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதே விதமாக இயேசு இன்னொரு தடவை 70 பேர் லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் அனுப்புகின்றார். 1ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது அந்த 70 பேருக்கும் இதே விதமான அறிவுறுத்தலை தான் கொடுக்கின்றார். இந்த சம்பவத்தை நாம் மத்தேயு எழுதிய சுவிசேஷத்தில் வாசிக்கும் போது மத்தேயு 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இந்த பகுதியை விளங்கிக் கொள்வதற்காக மேலதிகமாக ஒரு வாக்கியம் அங்கு சேர்க்கப்பட்டிருக்கிறது. இயேசு என்ன சொல்கிறார் என்றால், காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள் என்று சொல்கின்றார். காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள் என்று சொல்கின்றார். எனவே இயேசு தம்முடைய ஊழியத்தின் நடுப்பகுதியில் தம்முடைய அப்போஸ்தலர்களை ஊழியத்திற்காக அனுப்பும் போது உலகெங்கும் புறப்பட்டு செல்லுங்கள் என்று சொல்லவில்லை. யாரிடத்தில் அனுப்புகிறார்? இஸ்ரவேல் மக்களிடத்திற்கு அனுப்புகின்றார். இஸ்ரவேல் மக்கள் அந்த காலத்தில் வாழ்ந்த பிரதேசத்தில் இருந்த கிராமங்களில் வழிபோக்கர்கள், தூர இடத்திற்கு பிரயாணம் பண்ணுகிறவர்கள் தங்குவதற்கு மண்டபங்கள் இருக்கும். எல்லா கிராமத்திலும் அது இருக்கும். இன்றைக்கு இருக்கின்ற விதமாக நீண்ட தூர பிரயாணங்களை ஒரு நாளில் மேற்கொள்ள முடியாது. நடந்து போவார்கள், வண்டிகளில் போவார்கள். எனவே ஒவ்வொரு கிராமத்திலும் தங்கிவிட்டு போக வேண்டிய அவசியம் இருக்கும். எனவே தங்குவதற்கு வசதியான விடுதிகள் அங்கு இருக்கும். அது மாத்திரமல்ல, ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் விடுதிகள் இல்லாவிட்டால் அந்த கிராமத்தில் இருக்கின்ற மக்கள் புதிதாக யாராவது கிராமத்திற்கு வந்துவிட்டால் அவர்களுக்கு தேவையான சகலவற்றையும் கொடுப்பார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் நடந்து போகும்போது வழியில் இருக்கின்ற தானியங்கள், பயிர்களில் அவர்கள் பிடித்து சாப்பிடலாம். அது களவாக எண்ணப்படாது. பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணத்தில் தேவன் அந்த விதமான அறிவுறுத்தல்களை கொடுத்திருந்தார். ஆனால் என்ன செய்யக்கூடாது? பறித்து வீட்டுக்கு எடுத்துக் கொண்டு போகக்கூடாது. இயேசுவினுடைய சீடர்கள் கூட ஒரு தடவை கதிர் கோயில் சாப்பிட்டார்கள். பரிசேயர்கள் குற்றம் சாட்டினார்கள், களவெடுப்பதற்காக. அது ஓய்வு நாளாக இருந்தது நிமித்தமாக ஓய்வு நாளில் அறுவடை செய்து விட்டார்கள் என்றுதான் குற்றம் சாட்டினார்களே தவிர களவெடுத்தார்கள் என்று குற்றம் சாட்டவில்லை. தடியை ஏன் கொண்டு போக சொல்கிறார்கள்? உயர்ந்த மரங்களில் பழங்கள் பறிக்க வேண்டும் என்று சொன்னால் தடிகள் அவசியம். மரத்துக்கடியில் போய் தடியை தேடிக் கொண்டிருக்க முடியாது. இதன் நிமித்தமாக இயேசு என்ன செய்கின்றார்? தடியை கொண்டு போகும்படி சொல்கின்றார். எனவே அவர்கள் நடந்து போகும்போது வழியில் அவர்கள்
பசி எடுத்தால் ஒரு திராட்சை மரத்திலிருந்து, திராட்சை செடியிலிருந்து ஒரு குலையை பறித்துக் கொள்வதற்கோ, ஒளிவ பழங்களை பறிப்பதற்கோ, அந்த கிளைகளை தாழ்வாக எடுப்பதற்கு தடி அவசியமாக இருந்தது. எனவே தேவையான காரியங்களை கொண்டு போகும்படி சொல்கின்றார். மற்ற காரியங்கள் போகின்ற இடத்தில் அவர்களுக்கு கிடைக்கும். இதன் நிமித்தமாக எதையும் கொண்டு போக வேண்டாம் என்று சொன்னார். இதை அப்படியே நம்முடைய சூழ்நிலைக்கு பிரயோகிக்கின்ற விதத்தில் நாம் ஒருவரை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு ஊழியத்திற்காக அனுப்பும்போது எதையும் கொடுக்காமல் விசுவாசத்தில் போங்களுக்கு அனுப்பக்கூடாது. நிறைய சபைகள் விடுகின்ற பெரிய பிழை. இதன் மீதமாக தான் ஊழியர்கள் வீடு வீடாக போய் பணம் சேகரிக்கின்ற ஒரு மோசமான ஒரு நிலைமை கிறிஸ்தவத்திற்குள் வந்துவிட்டது. ஊழியத்திற்காக ஒருவர் சபையினால் அனுப்பப்படுவார் என்று சொன்னால் சபை அதற்கு தேவையான பணத்தை கொடுக்க வேண்டும். பாருங்கள், இயேசு கிறிஸ்து பிறகு இந்த சீடர்கள் புறஜாதி பட்டணங்களுக்கு அனுப்பும் போது என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலிருந்து 36ஆம் வசனம் வரைக்கும். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, இது இயேசுவினுடைய ஊழியத்தின் இறுதி நாட்களில் அவர் கைது செய்யப்படுவதற்கு முன்பு நடைபெறுகின்ற காரியம். அவர் என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நான் உங்களை பணப்பையையும் சாமான் பையையும் பாதரட்சைகளும் இல்லாமல் அனுப்பின போது ஏதாவது உங்களுக்கு குறைவாய் இருந்ததா என்றார். அதாவது ஏற்கனவே அனுப்பிய போது, இப்பொழுது மார்க்கு 6ஆம் அதிகாரத்தில் இயேசு அனுப்பிய அந்த சம்பவத்தை சுட்டி காட்டி சொல்கின்றார். அப்போது உங்களுக்கு ஏதாவது குறை இருந்ததா? அவர்கள் என்ன சொல்கின்றார்கள்? ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை, எல்லாம் அவர்களுக்கு கிடைத்தது. எனவே இயேசு தொடர்ந்து என்ன சொல்கிறார்? இப்படியே எல்லா நாளும் போங்கள் என்று சொல்லவில்லை. அவர்கள் என்ன சொல்கிறார்? 36ஆம் வசனத்தில், அதற்கு அவர், இப்பொழுதோ பணப்பையையும் சாமான் பையையும் உடையவன் அவைகளை எடுத்துக் கொள்ள கடவன். முன்பு என்ன சொன்னால் கொண்டு போக வேண்டாம், ஆனால் இப்போது எடுத்துக் கொள்ளும்படி சொல்கின்றார். பட்டயம் இல்லாதவன் தன் வஸ்திரத்தை விற்று ஒன்றை கொள்ள கடவன். முரண்பாடு மாதிரி நமக்கு தென்படலாம். நிறைய கிறிஸ்தவர்கள் வேதத்தில் நிறைய முரண்பாடுகள் இருக்கு என்று இந்த விதமாக சுட்டி காட்டுவார்கள். குறிப்பாக இஸ்லாமியர்கள் 1000க்கும் அதிகமான முரண்பாடுகள் வேதத்தில் இருக்கின்றன என்று பிரசாரம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். யூடியூபில் நிறைய செய்திகளை நீங்கள் கேட்கலாம். ஆனால் இயேசுவினுடைய ஒவ்வொரு கூற்றையும் அவர் எந்த சூழ்நிலையில் சந்தர்ப்பத்தில் சொன்னார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் மக்களிடத்திற்கு தம்முடைய சீடர்களை அனுப்பும்போது ஒன்றும் கொண்டு போக வேண்டாம் என்று சொன்னார். எல்லாம் அவர்களுக்கு கிடைக்கும், கொடுக்கப்படும். ஆனால் பிறகு அவர் புறஜாதி பட்டணங்களுக்கு தம்முடைய சீடர்களை அனுப்பும்போது புறஜாதி பட்டணங்களில் இஸ்ரவேல் பட்டணங்களில் இருந்த விதமான உபசரிப்பு முறைகள் இல்லாமல் இருந்ததன் நிமித்தமாக அந்நியர்களுக்கு அவர் என்ன செய்கின்றார்? எல்லாவற்றையும் கொண்டு போகும்படி சொல்கின்றார். இன்றைக்கு ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டுக்கு போய் வரும்போது கூடது ஒரு 25 கிலோ விளையாது ஒரு பேகேஜை நாங்கள் கொண்டு போகத்தான் வேணும். சிலர் பார்த்தீங்கன்னா 60-70 கிலோவில் கொண்டு போவார். என்ற பொருட்கள் அவசியமாக தேவைப்படுகிறது. இன்னொரு நாட்டுக்கு போனதற்கு பிறகு நம்முடைய நாட்டில் பழகிய காரியங்கள் கிடைக்க, ஏன்னா நாங்கள் இங்கே உபயோகிக்கின்ற அதே விதமான பொருட்களை தான் இன்னொரு நாட்டில் போனாலும் உபயோகிக்க விரும்புவோம். எனவே பொருட்களை எடுத்துக்கொண்டு போவது பிழையான காரியம் என்று இயேசு சொல்லவில்லை. 2 வஸ்திரங்களை கொண்டு போக வேண்டாம் என்று சொல்கிறார். அந்த 2வது வஸ்திரம் குளிருக்காக இரவில் போர்த்துகின்ற ஒரு மேல் வஸ்திரம். அனைவர் அதைத்தான் போர்வையான அந்த காலத்தில் உபயோகிப்பார்கள். அதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று இயேசு சொல்கிறார். எனவே இயேசு அப்போஸ்தலர்களை அனுப்பும் போது அவர்களுடைய சகல தேவைகளும் சந்திக்கப்படும் என்பதை அவர்களுக்கு சுட்டி காட்டுகின்ற விதமாக அவர்களை அனுப்புகின்றார். நம்முடைய தேவைகளையும் இதே விதமாக இயேசு சந்திக்கின்றவராக இருக்கின்றார். 10ஆம் வசனத்தில், பின்பு அவர்களை நோக்கி, நீங்கள் எங்கேயாகிலும் ஒரு வீட்டில் பிரவேசித்தால் அவ்விடத்தை விட்டு புறப்படுகிற வரைக்கும் அங்கே தானே தங்கியிருங்கள். ஒரு வீட்டிலேயே தங்கியிருங்கள் என்று சொல்கிறார். வீட்டுக்கு வீடு போக வேண்டாம் என்று சொல்கிறார். ஒரு வீட்டுக்கு அதிக சுமை வந்து விட்டதோ என்று நீங்கள் நினைக்கலாம். இல்லை, சுமை அல்ல. அதாவது முதல் நாளில் அவர்கள் ஒரு வீட்டில் தங்கி இருக்கின்றார்கள். அடுத்த நாள் பார்க்கிறார்கள், இந்த வீட்டை விட மற்ற வீட்டில் நல்ல வசதிகள் அதிகம் என்றால் அடுத்த வீட்டுக்கு மாறினார்கள் என்றால் என்ன நடக்கும்? முதல் வீட்டில் அவர்களுக்கு உபசரிப்பு சரியாக கொடுக்கப்படவில்லை என்பதை குறை கூறுகின்ற விதமாக அமைந்துவிடும். அந்த விதமாக நடக்கக்கூடாது. அது மாத்திரமல்ல, நீங்கள் போய் இருக்கின்ற வீட்டில் என்ன குறைவுகள் இருக்கின்றதோ அந்த குறைவுகளை நீங்கள் பார்க்கக்கூடாது. எது கிடைக்கின்றதோ அதில் சந்தோஷமாக இருக்க வேண்டும். இது நம்முடைய வாழ்க்கைக்கும் பொருத்தமான ஒரு காரியம். அநேக காரியங்களை நாம் எதிர்பார்த்து அங்குமிக்கும் அலைந்து கடைசி ஏமாற்றம் அடைந்த நிலைமைக்கு வந்துவிடுகின்றோம். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கின்ற ஆசீர்வாதங்களை நாம் பார்க்கவில்லை. இல்லாததான் நாம் யோசித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் எப்போதும் நம்மை விட உயர்ந்தவர்களை பார்க்கிறோம், நமக்கு மேலாக இருக்கின்றவர்களை பார்க்கிறோம். அவனுக்கு இருக்கிறது எனக்கு இல்லையே என்கின்ற நிலையில் இருக்கின்றோம். ஒரு மனிதர் விதமாக சொன்னார்,
காலினால ஒரு மனிதனை முதல் தடவையாக நான் பார்த்தபோது சப்பாத்து வாங்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை அடியோடு விட்டுவிட்டேன். நாம் கீழே உள்ளவர்களை பார்ப்பதில்லை, நமக்கு மேலே உள்ளவர்களை பார்க்கின்றோம். அவன் இந்த அளவு பெரிய வீடு வைத்திருந்தால் அதை விட பெரிய வீடு வேண்டும் என்று நினைக்கின்றோம். ஒரு குறிப்பிட்ட விதமான கார் ஒருவருக்கு இருந்தால் அதை விட பெரிய கார் வேண்டும் என்று நினைக்கிறோம். இப்படி உயர்ந்ததையே பார்த்துக் கொண்டிருக்கின்றது நிமித்தமாக இருக்கின்ற காரியங்களை நான் திருப்தியும் சந்தோஷமும் அடைய முடியாத ஒரு நிலைமை வந்து விடுகின்றது. அதனால் மேலும் சொல்கிறது, உங்களுக்கு இருக்கின்றவைகள் போதும் என்று எண்ணுங்கள். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கின்ற ஆசீர்வாதங்களுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? நன்றி தெரிவிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். அவர் நம்மை வழிநடத்தி கொண்டு போவார். பிறகு சொல்கிறார் 11ஆம் வசனத்தில், எவர்களாலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வசனங்களை கேளாமலும் இருந்தால் நீங்கள் அவிடம் விட்டு புறப்படும் போது அவர்களுக்கு சாட்சியாக உங்கள் கால்களின் கீழே படிந்த தூசியை உதறி போடுங்கள். நியாய தீர்ப்பு நாளிலே அந்த பட்டணத்திற்கு நேரிடுவதை பார்க்கிறோம். சோதோம் கொமோரா பட்டணத்திற்கு நேரிடுவது இலகுவாய் இருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லி அவர்களை 2 பேராக அனுப்பினார். சோதோம் கொமோரா பட்டணத்திற்கு என்ன வந்தது உங்களுக்கு தெரியும். வானத்திலிருந்து அக்கினி வந்து அந்த நகரத்தை முழுமையாக அழித்து போட்டது. அந்த பட்டணத்தில் இருந்த அத்தனை பேர், சிறுவர்கள் உட்பட அத்தனை பேர் ஹோமோசெக்சுவல்ஸாக இருந்தார்கள். லோத்தியுடைய அந்த கதையை வாசித்து பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு தெரியும். தேவதூதர்கள் வந்திருக்கின்றார்கள் லோத்தியுடைய வீட்டு. ஆண்கள் எல்லாரும் அவனுடைய வீட்டுக்கு முன்பாக கூடிவிட்டார்கள். புதிதாக 2 மனிதர்கள் வந்திருக்கின்றார்கள். வந்தவர்கள் தேவதூதர்கள். 2 ஆண்கள் வந்துவிட்டார்கள். அந்த 2 பேரையும் வெளியே கொண்டு வா என்று அடம் பிடித்துக் கொண்டு இருக்கின்றார்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கும் கர்த்தருக்கும் விரோதமான அருவருப்பான அந்த காரியம் காரணமாக சோதோம் கொமோரா பட்டணம் முழுமையாக அழிந்து போனது. சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், தம்முடைய அப்போஸ்தலர்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் என்ன செய்யும்படி சொல்கின்றார்? அந்த பட்டணத்தை விட்டு புறப்பட்டு வரும்போது காலில் படிந்த தூசியை தட்டிவிட்டு போகும்படி சொல்கின்றார். இலங்கை இந்தியாவை பார்த்தீர்கள், யாரையாவது சபிக்கும் போது என்ன செய்வார்கள்? இருக்கிற மண்ணெல்லாம் தூக்கி வீசுவார்கள். நீ நாசமா போக, நீ உருப்பட மாட்டார், அது இது என்று அவர்கள் திட்டி தீர்த்து மண்ணை தூவுவார்கள். யூதர்கள் என்ன செய்வார்கள் என்றால், ஒரு புறஜாதி பட்டணத்திற்கு போக வேண்டியிருந்தால் தங்களுடைய பிரதேசத்திற்கு வருவதற்கு முன்பு காலில் படிந்திருக்கிற அத்தனை தூசியையும் தட்டி விடுவார்கள். அவருடைய நம்பிக்கை என்னவென்று சொன்னால், புறஜாதி பட்டணத்து தூசி தங்களுடைய நாட்டுக்குள் வந்துவிட்டால் தங்களுடைய பரிசுத்த பூமி அசுத்தமாகிவிடும் என்கின்ற எண்ணம் யூதர்களுக்கு இருந்தது. இயேசு என்ன சொல்கிறார் என்றால், யூதர்கள் எப்படி புறஜாதியாரை நியாயம் தீர்க்கின்றார்களோ அந்த விதமாக உங்களை நிராகரிப்பவர்களை நீங்கள் நியாயம் தீருங்கள் என்று சொல்கின்றார். இயேசுவினுடைய பிரதிநிதிகளாக இவர்கள் போகின்றார்கள். தேவனுடைய ராஜ்யத்தினுடைய சத்தியத்தை அறிவிக்கின்றவர்களாக போகின்றார்கள். அந்த சத்தியத்தை நிராகரித்தால் நமக்கு என்னதில்லை? மீட்பு இல்லை. யோவான் எழுதிய நிருபத்தை யோவான் சொல்கிறார், ஒரு குறிப்பிட்ட விதமான பாவத்திற்கு மாத்திரம் ஜெபம் பண்ண வேண்டாம் என்று சொல்கின்றார். எல்லா காரியங்களுக்காகவும் ஜெபம் பண்ண சொல்கின்ற யோவான் என்ன சொல்கின்றார்? மரணத்திற்கு ஏதுவான ஒரு பாவத்தை குறித்து சொல்கின்றார். அந்த பாவத்தை செய்தவர்களுக்காக ஜெபிக்க வேண்டாம் என்று சொல்கின்றார். இந்த மரணத்துக்கு ஏதுவான பாவம் என்ன பாவம் என்று சபைகளில் வித்தியாசமான விளக்கங்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த முழு நிருபத்தையும் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், ஜீவனை கொடுக்கின்ற இயேசுவை நிராகரிப்பதுதான் மரணத்துக்கு ஏதுவான பாவம். முன்னுள்ள வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசுவை விசுவாசிக்கிறவன் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கின்றான். அங்கு மரணம், ஜீவன், ஒளி, இருள் என்கின்ற எதிரடையான கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஒருவனுக்கு மரணம் நிச்சயம் என்று சொன்னால் அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கின்றான்? ஜீவனை கொடுக்கின்ற இயேசுவை நிராகரிக்கின்றவனாக இருக்கின்றான். இயேசு நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கின்றார். சரீர பிரகாரமாக மரித்தாலும் நித்திய காலமாக அவரோடு கூட வாழ்கிறவர்களாக நாம் இருப்போம். எனவே இந்த செய்தியை, இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனிதன் நரக ஆக்கினைக்கு பாத்திரவானாக இருக்கின்றான். இதனால் தூசியை தட்டிவிட்டு வரும்படி சொல்கின்றார். சில கிறிஸ்தவர்கள் இந்த வசனத்தை அப்படியே எடுத்துக்கொண்டு ஒரு வீட்டுக்கு போய் இயேசுவை குறித்து சொல்லிவிட்டு அவர்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் தூசியும் இருக்காது, சும்மா தட்டிவிட்டு வருவார், சாபம் விட்டு வருவார். அந்த விதமான காரியத்தை குறித்து இயேசு என்று சொல்லவில்லை. நாம் இன்னொரு மனிதனோடு நமக்கு இருக்கின்ற உறவை கடைசி வரைக்கும் துண்டித்துக் கொள்ள கூடாது. நம்முடைய அன்பின் மூலமாக அந்த மனிதன் இயேசுவனை வருவதற்கு சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. இன்றைக்கு நிராகரிக்கலாம், ஆனால் நாம் ஏற்றுக்கொள்ளலாம். கடைசி வரைக்கும் நாம் பொறுமையோடு இருக்க வேண்டியது அவசியம். ஆனால் தெளிவாக சொல்லப்பட வேண்டிய காரியம் என்பது, இயேசுவை விசுவாசித்தீர்கள் என்றால் உங்களுக்கு நித்திய ஜீவன், இல்லை என்றால் நித்திய ஆக்கினை. இது தெளிவாக சொல்லப்பட வேண்டியது அவசியம். இயேசு அவர்களை 2 பேராக அனுப்புகின்றார். தனித்தனியாக அனுப்பியிருந்தால் 12 கிராமங்களுக்கு அனுப்பியிருக்கலாம்.
2 பேராக அனுப்புகிற நிமித்தமாக 6 கிராமத்துக்கு தான் சத்தியம் போகுது. இன்றைக்கு இருக்கின்றவர்கள் பிசினஸ் ரீதியாக யோசித்தால் என்ன செய்திருப்பார்கள்? 2 பேர் அனுப்புறதை விட ஒருவர் அனுப்புனா போதும். ஸ்ரீலங்காவில் பஸ்ல 2 பேர் இருப்பாங்க, டிரைவரும் கண்டக்டர். முதல் தடவை லண்டனுக்கு வந்ததும் நான் தேர்ந்தது கண்டக்டர் தான். பஸ்ல கண்டக்டர் தான். 2 பேர் செய்கிறதே ஒருத்தர் சரி. 2 பேராக அனுப்புகிறார். தனியாக இயேசு அனுப்பவில்லை. காரணம் என்னவென்றால் கிறிஸ்தவ ஊழியம் தனி மனித ஊழியம் அல்ல, தனி மனித சொத்து அல்ல. அது பகிர்ந்து மற்றவரோடு பகிர்ந்து செய்கிற காரியம். இன்றைக்கு ஊழியர்கள் எப்படி மாறிவிட்டது? எல்லாம் தனி மனித செயல்களாக மாறிவிட்டது. 2 பேராக இயேசு அனுப்புகின்றார். இதனால் தான் ஒரு குறிப்பிட்ட மனிதனுக்கு எல்லா வரத்தையும் கொடுப்பதில்லை கர்த்தர். அநேகர் சுவிசேஷகர்களாக இருப்பார்கள், ஒழுங்கான பாஸ்டர்கள். சிலர் நல்ல பாஸ்டர்மார்களாக இருப்பார்கள், அவர்கள் சுவிசேஷகர்கள். கடவுள் அப்படி வரத்தை கொடுக்க மாட்டார். எல்லா மனிதனுக்கும் எல்லா வரத்தையும் கொடுக்க மாட்டார். அப்படி கொடுத்தால் தன் கடவுளாகவே காண்பிக்க முற்பட்டு விடுவார். குறைவான வரவிலிருந்தே இன்றைக்கு பல தங்களை கடவுளாக காண்பிக்க முற்படுகின்ற இந்த நேரத்தில் எல்லா வரங்களையும் ஒரு மனிதனுக்கு கொடுத்திருந்தால் என்ன நடக்கும்? அவனை கூட பெருமை பிடித்தவன் இருக்க மாட்டான். அவளுக்கு அநேக வரங்கள் இருந்தது. இதனால் தான் எப்போதும் அவருடைய மாம்சத்தில் ஒரு முள்ளும் கொடுக்கப்பட்டிருந்தது. கொரிந்தியர் புத்தகத்தில் பவுல் என்ன சொல்கிறார்? நான் என்னை உயர்த்தாத படித்து அதை என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. சரீர பிரகாரமான ஒரு வியாதி கடைசி வரைக்கும் பவுலுக்கு இருந்தது. சரீர பிரகாரமான குறைபாடு பவுலுக்கு இருந்தது. பவுல் நடக்கும்போது வாத்து மாதிரி தான் நடப்பார், நன்றாக பேச மாட்டார், திக்குவார். கொரிந்தியர் நிருபத்தில் பவுல் அதை சொல்கிறார். கர்த்தர் நமக்கு மற்றவர்களுடைய உதவி அவசியம் என்பதை அறிந்திருக்கின்றார். மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல. திருமணத்துக்கு மாத்திரம் கர்த்தர் பார்க்கல, எல்லாத்துக்கும் ஊழியத்திற்கும் தனிமை சரிவராது. நான் தனியா போய்வன் தனியா இருந்து ஒரு காரியத்தை செய்வேன் என்று நாம் நினைப்போம் என்று சொன்னால் கர்த்தரிடத்தில் இருந்து வருகிற காரியம் அல்ல. கர்த்தர் 2 பேராக அனுப்புகிறார். பிரசங்கி புத்தகத்தை நாம் பார்க்கிறோம். தனியாய் இருப்பதை விட 2 பேர் ஒன்றாக இருப்பது நல்லது. எல்லாரும் அந்த திருமணத்துக்கு தான் எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் அந்த திருமணத்தை குறித்து சொல்லவில்லை. பிரயாணமாக போகும்போது, அந்த காலத்தில் தனியாக போகும்போது ஆபத்துக்கள் அதிகம், சோர்வுகள், அதைரியங்கள் அதிகம். மற்றவர்களுடைய உதவி நமக்கு தேவையாக இருக்கின்றது. ஊழியத்திலும் அது அவசியம். கடைசியாக இவர்கள் போய் என்ன செய்கின்றார்கள்? 12ஆம் வசனத்தில் அவர்கள் புறப்பட்டு போய் மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கிக்கின்றார்கள். இயேசு எதை பிரசங்கித்தாரோ அதே தான் அவர்களும் பிரசங்கித்தார்கள். வேறு புதிய காரியங்களை பிரசங்கிக்கவில்லை. இன்றைக்கு நாம் பிரசங்கிக்க வேண்டியது என்பது வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றதோ அதுதான் பிரசங்கிக்கப்பட வேண்டும். வேதத்திற்கு மேலதிகமாக புதுசாக காரியங்களை பிரசங்கிப்பது கிறிஸ்தவ செய்தி அல்ல. வேதத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அதுதான் பிரசங்கிக்கப்பட வேண்டும். அவர்கள் புறப்பட்டு போய் இயேசுவை போல பிரசங்கித்து என்ன செய்கின்றார்கள்? அநேகம் பிசாசுகளை துரத்தி அநேகம் நோயாளிகளை எண்ணெய் பூசி சொஸ்தமாக்கினார்கள். யாக்கோபினுடைய நிருபத்திலும் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களில் ஒரு வியாதிப்பட்டால் அவர் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் அவர்களுக்கு எண்ணெய் பூசி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சில கிறிஸ்தவர்கள் இந்த வசனங்களை தவறாக விளங்கிக் கொண்டு அபிஷேகம் பண்ணப்பட்ட எண்ணெய்களை ஒரு ஸ்டாக் வாங்கி வைத்தார். இந்த சித்தாரை அமிர்தாஜ்யம் வச்சிருக்கிற மாதிரி அதுவும் வீட்டில் இருக்கு. எப்பயாவது தலைவலி காய்ச்சல் வரும்போதுதான் அதை தேடி போவார்கள். அந்த விதமாக அபிஷேகிக்கப்பட்ட எண்ணெய்களை வைத்திருப்பதற்கு வேதம் அனுமதி கொடுக்கவில்லை. வேதம் என்ன சொல்கிறது? ஒருவனுக்கு வியாதி ஏற்படும் போது அந்த நேரத்தில் எண்ணெயை எடுத்து எண்ணெயை பூசி ஜெபிக்கும்படி வேதம் அறிவுறுத்தல் கொடுக்கின்றது. அந்த காலத்தில் அவர்கள் ஒளிவ எண்ணெயை உபயோகித்தார்கள். பல்வேறு விதமான வியாதிகளுக்கு அந்த காலத்தில் ஒளிவ எண்ணெய் மருந்தாகவும் உபயோகிக்கப்பட்டது. எனவே அந்த எண்ணெயை பூசி அவர்கள் ஜெபிப்பது யூதர்களினுடைய ஒரு பழக்கமாக இருந்தது. இதனால் தான் இயேசு யூதர்கள் மத்தியில், இஸ்ரவேல் மக்கள் மத்தியில் சீடர்களை அனுப்பும் போது அவர்கள் இந்த காரியத்தை செய்கின்றார்கள். புறஜாதி பட்டணங்களுக்கு அவர்கள் போன போது எண்ணெய் பூசி அவர்கள் ஜெபிக்கவில்லை. யாக்கோபினுடைய நிருபம் யூத கிறிஸ்தவர்களுக்கு எழுதப்பட்டது. அதனால் தான் இந்த கட்டளை யாக்கோபினுடைய நிருபத்தில் மாத்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது. பவுல் புறஜாதி சபைகளுக்கு எழுதிய நிருபங்களில் அந்த விதமான கட்டளைகளிலே புறஜாதி சபைகளில் அந்த விதமான பழக்கங்கள் இருந்தது. ஆனால் வேறு மத சிந்தனைகள் கிறிஸ்தவத்திற்குள் புகுந்ததற்கு பிறகு வேறு மதங்களிலும் அபிஷேகிக்கப்பட்ட மந்திரிக்கப்பட்ட பொருட்களை, எண்ணெய்களை, தண்ணீர்களை வைத்திருக்கின்ற பழக்கம் அவர்களுக்கு இருந்ததன் நிமித்தமாக அவர்கள் கிறிஸ்தவர்களான போது அந்த பழக்கங்கள் கிறிஸ்தவத்திற்குள் வந்துவிட்டது. நம்முடைய நம்பிக்கை பொருட்களில் அல்ல, எண்ணெயில் அல்ல, இயேசுவில் இருக்க வேண்டும். எண்ணெய் பூசி ஜெபியுங்கள் என்று சொல்கின்ற யாக்கோபு என்ன சொல்கின்றார்? அந்த எண்ணெய் உங்களை சுகப்படுத்தும் என்று சொல்லவில்லை. விசுவாசம் உள்ள ஜெபம் பிடியானிலே ரட்சிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. நம்முடைய நம்பிக்கை இயேசுவின் மீது இருக்க வேண்டும். இயேசு நம்மோடு கூட இருக்கின்றார். அந்த பொருட்களை போல நம்மை விட்டு தொலை தூரத்தில் இல்லை. நாம் தேடி அலைந்து
தேடி கண்டுபிடிக்க வேண்டிய நிலையில் இயேசு இல்லை. அவர் நம்மோடு கூட இருக்கின்றார். கண்களை மூடி நம்மை அவருடைய கரத்தில் அர்ப்பணிப்போம். இயேசு நம்மோடு கூட இருக்கின்றார். நம்மை வழிநடத்துகிறவராக இருக்கின்றார். பொருட்களின் மீதல்ல, இயேசுவின் மீது நம்முடைய நம்பிக்கை இருக்க வேண்டியது அவசியம்.